மாறாதது என்று ஒன்றுமே இல்லை இயேசு நாமத்தில். ஏன்னா மரணம் கூட இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மாறாததான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தப்போ மரணத்தை ஜெயித்தார். ஆமென். பாதாளத்தை வென்றார். மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தாலே அழித்து கொண்டார். ஆமென். இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வலிமையும் பலனவருக்கு வேணும். ஒரு தூதன் வந்து ஒரு பலப்படுத்துற, நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயிக்கக்கூடிய, நீங்கள் வீழ்த்தக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, முழு பலத்தின் தரக்கூடிய தூதர்கள் வந்து உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிரான சூழ்நிலையில, உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள, மனிதர்கள் போடும் பிரச்சனை, பிசாசு போடுகிற பிரச்சனை, வியாதியா, மரணமா, தரித்திரமா, பொல்லாப்பா, ஏதா இருந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலையாக்க தேவன் உங்களுக்காக ஒரு தூதர்களை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க தேவ தூதனுக்கு ஒரு சில கட்டளை போட்டீங்கன்னா போதும், உங்க வேலை நடக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து கெத்செமனில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஆயத்தமாகணும் சிலுவை மரணத்துக்கு. முடியலங்கிறாரு. ஆண்டவரே, இந்த வேலையை நின்று என்னைய நீக்க கூடுமானால் நீக்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படியில உமது சித்தத்தின்படி. அப்போ இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வலிமையும் பலனவருக்கு வேணும். ஒரு தூதன் வந்து ஒரு பலப்படுத்துறார். நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயிக்கக்கூடிய, நீங்கள் வீழ்த்தக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, முழு பலத்தின் தரக்கூடிய தூதர்கள் வந்து உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். சில சூழ்நிலை நம்ம இப்படிதான் கடந்து போகணும், இந்த வழியா தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கும்? அதை தாங்குற பலத்தை கொடுப்பார், அதை ஜெயிக்கிற பலத்தை கொடுப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு இருக்கிறாங்க. 3 பேர் எங்க போட்டாங்க? அக்னியில போட்டாங்க. இந்த அக்னியின் உக்கிரத்தை அழிக்க யார் உள்ள இறங்கினா? இயேசு கிறிஸ்து இறங்கினார். தேவன் இறங்கினார். ஒரு தேவ 4ஆம் மனிதனுடைய சாயல் தேவ தூதனை போல் இருக்கிறது. இன்னைக்கு நான் படுற அக்னி, இன்னைக்கு எரிய தீ என்னை காப்பாற்றணும்னா அந்த தேவ தூதர் உங்களோட இறங்குவார்கள். உங்க முடி கூட கருதாதுங்க, புகையின் வாசனை கூட வராது. சோ பிரச்சனை 7 மடங்கு, 1 மடங்கு இல்ல. சில ஒரு பக்கம் பலவீனம் இருக்கு, ஒரு பக்கம் பண பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் வெளியே சத்துரு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், மனசுல பெரிய குழப்பம் எல்லாம் இருக்கு. 7 மடங்கு. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா தாங்கலாம், சுத்தி முத்தி வடிவேல் மாதிரி எல்லாம் அடிச்சீங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு தூதன் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமா. நீங்க தீல இருந்தா அவர் தீல இருப்பார், நீங்க தண்ணிக்குள்ள இருந்தா அவரும் தண்ணிக்குள்ள இருப்பார். ஆமென். பேதுரு, நீரே ஆனால் நானும் வருகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் தண்ணியில வந்தாரு, அவர் தண்ணியில தான் இருக்கிறார். ஆமென். நீங்க தண்ணிக்குள்ள போனா அவர் தண்ணியில வருவார், நீங்க தீக்குள்ள போனா தீல வருவார். ஆனா தீயும் சேதப்படுத்தாது, உங்கள் மேல் ஆறுகள் புரளுவதில்லை, அக்னி உங்கள் மேல் பற்றாது. சோ பிரச்சனையே இல்லாம நீங்க வெளியே வருவீங்க. ஆனா பிரச்சனைக்குள்ளதான் போவீங்க. ஏன்னா பிரச்சனையை ஜெயிக்கணும்னா சில பாதாளத்துக்குள்ள இறங்கி ஆகணும். ஆமென். பாதாளம் நமக்கு பரலோகம், பிசாசுக்கு எங்க? பாதாளம். இப்ப இவர் எங்க இறங்குறாரு? பாதாளத்துக்கே. இந்த 3 நாளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அவர் மரணத்துக்கு அதிகாரியான அங்க பாதாளம், அங்கதான் அவர் இருக்கா ராஜா. அங்கேயே போய் ஏற்கனவே சிறைப்பட்டு தூக்கிட்டு என்ன புரியும் தெரியுமா? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தேவன் இருப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியில தான் இருந்தாங்க. அங்க வந்தாரா? வந்தார். தண்ணீர் கடந்து போகும்போது செங்கடல் வழியா போனாங்களா? அங்க ஆண்டவர் இருந்தார். என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருப்பேன். அவன் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன். அவன் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்கேயும் நான் இருப்பேன். நான் சொல்றேன், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறேன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை விடுதலையாக்குவார். கடைசி சத்துரு மரணம் பரிகரிக்கப்படும். நீண்ட நாளா ஒரு பிரச்சனை என்னை விட்டு நீங்கவே இல்லை, மாறவே மாட்டேது. நிறைய பிரசங்களை கேட்டிருக்கேன், நிறைய சத்தியங்களை கேட்டிருக்கேன், நான் நிறைய கடவுளோட இருந்திருக்கிறேன். ஆனா கூட மாறலன்னு சொன்னா மாறாதது என்று ஒன்றுமே இல்லை இயேசு நாமத்தில். ஏன்னா மரணம் கூட இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மாறாததான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தப்போ
மரணத்தை ஜெயித்தார். ஆமென். பாதாளத்தை வென்றார். மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தாலே அழித்து விட்டார். ஆமென். அது வரைக்கும் அது நடக்கல. எல்லாரும் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, மரண பயத்தினால் அவர்கள் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படி. வாழ்நாள் எல்லாமே ஒரு பயம் மக்களுக்கு இருக்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் 100 வயசு, என்னைக்குனாலும் சாக போறதாயா, என்னைக்குனாலும் சாக போறதாயா? இல்லையா, சாக போறதில்லை. ஆவி எப்பொழுது வருதோ உயிர்ப்பிக்கப்படும்.